ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். ரேண்டமா ஒரு ப்ரொடக்டிவ் ஈவினிங் ரொட்டீன் என்னோட இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் லன்ச் இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் என்னென்ன மீந்துருச்சுன்னு செக் பண்ணேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி டின்னர் பிளான் பண்ணிப்பேன். இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே மீல் பிளானிங் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்னிங் குக் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக ஃபுட் வேஸ்ட் எதுவும் இருக்காது. முன்ன சொன்ன மாதிரி மீல் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி குக் பண்ணுறதால அவ்வளோவா ஃபுட் வேஸ்ட் இருக்காது. பட் டெய்லி பேசிஸில் மேண்டிட்டரியாக ரசம் ரெடி பண்ணிப்பேன். முடிஞ்ச அளவு கம்மியாக தான் ரெடி பண்ணிப்பேன். பிகாஸ் லஞ்சுக்கு நான் சம்டைம்ஸ் எடுத்துப்பேன், சம்டைம்ஸ் பேபிக்கு மட்டும் கொடுக்குறதோட அவ்வளோதான். பட் அன்னைக்கு கொஞ்சம் மீந்துருச்சு, அதையுமே கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் கீரை ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது நைட்டுக்கு வந்து ஆப்வியஸாக அதை எடுத்துக்க முடியாது அப்படின்றதால அதையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு வெசல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே டெய்லி பேசிஸில் கர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரசம் மீந்ததுக்கும் இதான் ரீசன். பிகாஸ் ஒரு டைம் நான் உங்களுக்கு ரசம் சாதம் கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொரு டைம் கர்ட் ரைஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னுமே ரசம் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். ரீசெண்ட் தான் எனி டைம் மில்க் அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். கர்டும் ரெடி பண்ணுறோம். இப்போலாம் பேபி வந்து எப்போ என்ன கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன்லேயுமே மில்க் கேட்குறாங்க. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு டம்ளர் போல் ஆற்றி கொடுப்பேன். பட் இப்போ ஆஃப்டர்நூன்லேயே சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால எப்போவுமே அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துப்பேன். ஸோ 11:30க்கு ஒரு டீ போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக டீ காஃபி எடுத்துக்கிறது கிடையாது. பேபி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இருக்கிற எல்லா பாலும் காய வச்சிட்டேன் அப்படின்னா ஒரு டம்ளர் போல் பேபிக்கு ஆற்றி கொடுத்துட்டு மீதம் இருக்கிறதுல கர்ட் ஒரு கப் எடுத்து வச்சிருவேன். ஸோ இப்போ நான் ஒரு கர்ட் வந்து ஹஸ்பண்டோட சாலட்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் எடுத்துப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து இந்த கர்ட் யூஸ் பண்ணிப்பேன். மீதம் இருக்க 1 கப் பாலில் எனக்கு அன்னைக்கு காஃபி போட்டுக்கிட்டேன். சம்டைம்ஸ் ஆஃப்டர்நூன்ல பேபி மில்க் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது எனக்கு இருக்காது. ஸோ ஈவினிங் வாங்குற பாலில் டீ ஆர் காஃபி எடுத்துப்பேன். பேட்டர் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில கொடுத்துதான் அரைச்சு வாங்கிட்டு இருக்கோம். கிரைண்டர் இங்கே கிடையாது. ஸோ மிக்ஸி ஷார்ல அரைச்சிக்கிற மாதிரி ஆப்பமாவை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதான் பிளான் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் சுத்தமாக ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ அம்மா கிட்ட கொஞ்சம் ரேஷியோஸ்லாம் கேட்டுட்டு 2 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்தம்பருப்பு வந்து சோக் பண்ண வச்சுட்டேன். ஸோ இப்போ சோக் பண்ண வச்சோம் அப்படின்னா மார்னிங் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்ட்டு. வீக் டே ஸ்டார்டிங்லேயே மீல் பிளானிங் பண்ணி வச்சுப்பேன். மீல் ப்ரெப் மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன். பட் மீல் பிளானிங் வந்து எவ்ரி வீக் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி டு டூ லிஸ்ட் டெய்லி பேசிஸ்ல பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ப்ரொடக்டிவான ஒர்க் ஏதாவது இருக்குன்னா மட்டும் ப்ரீவியஸ் டே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ ப்ராப்பரான டு டூ லிஸ்டாகவும் இருக்காது. என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுப்பேன். மெயினாக டு டூ லிஸ்ட்டில் எனக்கு பிளான் பண்ணியிருந்தது மாவு பேட்டர் ரெடி பண்ணணும், பேபிக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்பமாவு மட்டும் அன்றைக்கி என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்பப்போ என்னென்ன காலி ஆகுதோ அப்பப்போ ரெடி பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது காலி ஆச்சு அப்படின்னா அகெயின் வேற ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா சேர்த்து வச்சு ஒரே நாளில் பண்ணிக்கிட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொடக்டிவான டேலே எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண மாதிரியா இருக்கும். அண்ட் பிகாஸ் மாவு பேட்டர் காலியாகி ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. பட் ரெடி பண்ணவே இல்லை. பேபிக்கான ஹெல்த் மிக்ஸ் காலியானதுக்கு அப்புறம் தான் ஓகே ரெண்டுமே சேர்த்து ஒரே வேலையாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுற ஒர்க்குமே எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே உட்காந்து இந்த மாதிரி ஒரே நாளில் முடிச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மற்ற டேஸ் ஈஸியாக இருக்கும். டு டூ லிஸ்ட்டில் நம்ம எப்போவுமே க்ரியேட் பண்ணுறது 100% கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை தான். பிகாஸ் அன்றைக்குமே நான் 90% ஒர்க் எல்லாமே நான் பிளான் பண்ணபடி முடிச்சிட்டேன். பட் டைமிங் நோட் பண்ணி வச்சுருந்தபடி பண்ணலை. பிகாஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க ஒர்க் எல்லாம் மிட் மார்னிங்லேயே நான் பண்ணுறதா நோட் பண்ணி வச்சுருந்தேன். பட் மிட் மார்னிங் தான் ஷாப் போயிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்காக வாங்குற ஐட்டம்ஸ் தான். காலியானதால் இப்போ தான் டிமார்ட்டும் போயிட்டு வந்துடணும். ஸோ அதனால் அகைன் இதுக்காக போக முடியாதுன்ட்டு லோக்கல் ஷாப்பில் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்கவே இந்த ஒர்க் பண்ணலை. அப்படியே வச்சுட்டு ஈவினிங் போல தான் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி ஓப்பன் பண்ண பாக்கெட்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் மோஸ்டா கண்டெய்னர்ஸ் ஏதாவது எம்டியா இருந்ததுன்னா அதுல ரீஃபில் பண்ணி வச்சுட்றேன். பட் மார்னிங் தான் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது அந்த ஃப்ரிட்ஜ் கவர்ல சைட்ல இந்த கிளிப்ஸ் பார்த்தேன். இந்த கிளிப்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். பட் எப்போ எடுத்து நான் அந்த ஃப்ரிட்ஜோட சைட் கவர்ல வச்சேன்னு தெரியல. பட் அன்னைக்கு மார்னிங் கிளீன் பண்ணும் போது தான் எடுத்தேன். ஸோ ஓகே, அதை நான் இதுலயே வச்சிடலாம். பிகாஸ் இன்னைக்கு நைட் எப்படியும் அகைன் சோப் பண்றதுக்கு எடுப்போம் அப்படின்றதுக்காக இதுலயுமே ரீஃபில் பண்ணாம இதுலயே செக்யூர் பண்ணி வச்சிட்டேன். ஃப்ரூட் ஜூஸ்க்கு அதிகமா இப்போ இந்த நட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால தான் டக்கு டக்குன்னு காலி ஆகுற மாதிரி இருக்கு. டிமார்ட் போனோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பல்கா வாங்கிட்டு வந்துடுறது. பட் காலி ஆகுறத இந்த மாதிரி அப்பப்போ சூப்பர் மார்க்கெட்ல பக்கத்துலயே வாங்கிப்பேன். ஸோ யூஸ்வலாக நடக்கிற மாதிரி தான் 1 or 2 திங்ஸ் தான் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 3 திங்ஸ் போல வாங்கிட்டு வந்தேன். பாதாம் பீசன் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் இந்த சம்மருக்கு ஜூஸஸ்க்கு ஏதாவது எடுத்துக்கலாமேன்னு அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்கார்ன் நான் ட்ரை பண்ணதே இல்லை இப்போ வரைக்கும் வீட்டில், அதுவும் குக்கரில். ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் காஃபி மோஸ்ட்டாக வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ மட்டும் 1 or 2 பேக்கெட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். கிளீன் பண்றது எனக்கு லிஸ்ட்லயே கிடையாது. பட் ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்க போய் கையோட ஃப்ரிட்ஜையும் கிளீன் பண்ணிட்டேன். மோஸ்டா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணேன் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அப்படியே வச்சிருவேன். பட் அன்னைக்கு கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதும் கிளியர் பண்ணிடலாமே. பிகாஸ் கசூரி மேத்தி எல்லாம் வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. மோஸ்டா எந்த ஃபுட்லயும் நான் யூஸ் பண்ணவும் இல்லை. ஓகே வேண்டாம், கிளியர் பண்றதையும் கையோட பண்ணிடலாமேன்னு சொல்லி அதையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஃபெஸ்டிவல் போயிருந்தப்ப இந்த 2 செராமிக் சேர்ஸ் புளி அண்ட் ரெட் சில்லி போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். புளி பல்கா இன்னும் வாங்கல. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணலாமேன்னு வெறுமனே வச்சுட்டு இருந்தேன். சால்ட் வந்து குட்டி செராமிக் ஷார்ல தான் கொட்டி வைக்கிறதால பாக்கெட்ஸ்ல நிறையவே இருந்துச்சு. ஸோ ஓகே, ஜார் வந்து சும்மா தானே இருக்கு அப்படின்றதுக்காக சால்ட் எடுத்து அப்படியே ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட்க்கு தேவையான திங்ஸ்ல சுண்டல் மட்டும் இப்போ சோப் பண்ண வச்சிருக்கேன். இது இல்லாம பச்சை பயிறு, வேர்க்கடலை அது கொஞ்சம் தனியா சோப் பண்ண வைக்கணும். 6 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, டின்னருக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். பிகாஸ் அன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணினேன். சப்பாத்தி அப்படின்னாலே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மாவு தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாவே வரும். ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுக்குமே சப்பாத்தி தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே எங்களுக்கும் சேர்த்து நான் தேய்ச்சி வச்சிடுவேன். பட் ஆஃப்டர்நூன் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கேன். ஸோ தோசை இட்லி எடுத்துக்கணும் அப்படின்னா கூட மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேய்ச்சி வச்சதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் யூஸ் பண்ணிப்பேன். எங்களுக்கு தோணுனா மட்டும் சப்பாத்தி எடுத்துப்பேன். மீதி டைம்ல தோசை இட்லி எடுத்துப்போம். பேபியோட ஆஃப்டர் நேப் நான் இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸ் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். மோஸ்ட்டாக மார்னிங்கில் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து வாமிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நான் எக் வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா பொரியல் அந்த மாதிரி கொடுக்கறதால மோஸ்ட்டாக ஈவினிங் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ அதனால ஈவினிங்கில் மோஸ்ட்டாக பிளான் பண்ணி அவங்க எழுந்ததும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வந்து வார்மாக இருக்கும்போது கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிறாங்க. இந்த உளுந்து கஞ்சி மிக்ஸ் அரைக்கும் போதே இது கூடவே பாதாம், ஏலக்காய் ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ஃபிளேவருக்காக எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. டெய்லி பேசிஸ்ல பேபிக்கு மட்டும்தான் இது ரெடி பண்ணுவேன். ஸோ 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்தா போதும், அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு. பட் எனக்கு எங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் பிளான் பண்ணி ரெடி பண்ணதால ஒரு 5 ஸ்பூன்ஸ் எடுத்து நான் இது ரெடி பண்ணிட்டேன். இந்த மிக்ஸ் நான் அரைக்கும் போதே கொஞ்சம் கொரகொரப்பா தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிகாஸ் பேபிக்கு யூஸ்வலா ரெடி பண்ணும்போது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் அகைன் ஆற வச்சு மிக்ஸி சார்ல கிரைண்ட் பண்ணிட்டு அகைன் கொஞ்சம் வார்ம் பண்ணி பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு எங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணதால ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு பேபிக்கு ஆறுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அகைன் தனியா நான் எப்பவும் யூஸ்வலா ரெடி பண்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துறேன். சப்பாத்திக்கு கிரேவி எதுவுமே ரெடி பண்ணல. ஆஃப்டர்நூன் ரெடி பண்ணிருந்த சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு.
இந்த கஞ்சி மிக்ஸும் அப்பதான் எடுத்துட்டோம் அப்படின்றதால பெருசா பசி இல்லை. ஸோ கிரேவி மாதிரி ரொம்ப ஹெவியா எதுவுமே ரெடி பண்ணாம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். மீல் காய வச்சுட்டு பேபிக்கு ஒரு டம்ளர் போல எடுத்து வச்சுட்டேன். மீதம் உள்ளதுல நெக்ஸ்ட் டேக்கு தேவையான கர்ட்க்கு ஊற ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ஃபைனலி வீடியோட எங்களுக்கு வந்தாச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங்மே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பாய்.